வெள்ளை ஆடை அணிகின்ற பொழுது எவ்வாறு அழுக்காகிறதோ அவ்வாறு நீங்கள் எவ்வளவு நீங்க பரிசுத்தமா நீங்க உங்களை பாதுகாத்துட்டாலும் இந்த உடம்புக்குள்ள அழுக்கு சேருது, மனசுக்குள்ள அழுக்குகள் சேருது, அழுத்தங்கள் உருவாகுது. அதை நீங்க எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா, இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொன்ன தண்ணியில் அலசினா போகுதுன்னு, இந்த பால்வெளி இருக்குல்ல, இந்த வெற்றிடம் இருக்குல்ல, இந்த வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் உங்களுடைய சரீரத்திற்குள்ள வரணும்னா ஒரே ஒரு சோர்ஸ் தான், அது காத்து. அதுதான் உள்ளுக்குள்ள போகுது. ஆக நான் இங்க இருக்கேன், ஈஸ்வரி இங்க இருக்காப்புல, என்னையும் ஈஸ்வரி இணைக்கக்கூடியது இந்த காத்து தான். என்னையும் அந்த பனைமரத்தையும் இணைக்கக்கூடியது எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கனெக்டிவ் வரணும். நான் இங்கிருந்து பார்வையால பார்க்கிறேன், அதன் மீது ஒரு அன்பை செலுத்துகிறேன், அல்லது ஏதோ ஒன்று உணர்வை செலுத்துகிறேன்னா, அல்ல அதுக்கிட்ட ஒன்று ரிசீவ் பண்றேன்னா, இந்த காத்து வழியை தான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அல்லது இதுல நிறைஞ்சி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்க. அதானே இது தாங்கிட்டு இருக்குது. அந்த சக்தி, இந்த சக்தியில இந்த உடம்ப போட்டு போட்டு முக்கி முக்கி எடுத்து புழிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய சித்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு போகுமா போகாதா? அப்ப இப்ப கற்பனை பண்ணுங்க, இத புளிய மூச்சை நான் வெளியுறேன், இது ஏற்றாரு துணியை புளிஞ்ச மாதிரி உள்ள ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய தூய்மையான காத்தை வயிறு விரிய மார்பு விரிய நல்லா உள்ள எடுத்திருக்கேன். இப்போ தண்ணீர் புளிந்த துணி தண்ணிக்குள்ள போட்ட உடனே அந்த நுண் துளைகளுக்குள்ள தண்ணீர் உள்ள போய் அதை புளியிறப்ப அந்த அழுக்கு வெளியே எடுத்துட்டு வர மாதிரி, நான் இப்பொழுது காற்றை சுவாசிக்கின்ற பொழுது இந்த காற்று உள்ளுக்குள்ள போய் அந்த ஆக்சிஜன் உடம்பெல்லாம் செலுத்தப்பட்டு அதுக்கு சக்தி ஊட்டி அங்க உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வருதுன்னா சயின்ஸ் கூடவே நம்ம என்ன பண்றோம், இந்த உடம்பையும் சேர்த்து புளிகிறோம். இங்க மட்டும் மூச்சு இழுக்காம உலகத்திலே இருக்கக்கூடியவர்களை 99.9% மக்கள் இந்த மேல் மூச்சு மட்டுமே வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவனுடைய சித்தமெல்லாம் வெளியே இருந்துட்டே இருக்கு. யார் யோகியாக இருக்கிறானோ அவன் தான், இந்த பயிற்சியாக இருக்கக்கூடியவர்கள் தான் கண்ணை மூடி இந்த சுவாசத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப உங்களுடைய கண்களை மூடி பயிற்சி அப்படியே தினசரி ஒரு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ நீங்கள் அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சுவாசத்தை கவனிப்பது முதல் படி. சுவாசத்தை நீளமாக்குதலும் ஆழமாக்குதலும் 2வது படி. சுவாசத்தை உள்ளிழுக்கின்ற பொழுது இந்த சரீரம் ஒரு பலூன் போல நல்ல விரிவடைய செய்வதும், சுவாசத்தை வெளிவிடுகின்ற பொழுது அந்த துவைத்த துணியை நாம் எப்படி அலசி புளியறமோ அந்த புளியற அளவுக்கு டைட்டா இருக்கிறதும் அடுத்த படி. இதை மட்டும் பண்ணினீங்கன்னாவே உங்களுடைய நோய் எதுவாக இருக்கணும், மன அழுத்தம் எதுவாக இருக்கணும், சரியா போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான முடிவு.